வெல்கம் டு தி பாட்காஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம், ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன், லைக் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும், ஸோ இன்னுமே வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஒர்த்து தானா, ஒரு டிகிரிக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 to 50 lakhs எல்லாம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டிகிரி வந்து படிக்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒர்த்து தானா, பிகாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி ரொம்பவே ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் வந்து இப்போ நிறையா எல்எல்எம்ஸ் வந்துருச்சு. எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இப்போ வந்து கரண்ட்டாக நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம வந்து ஒரு கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ லைக் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எம்பிஏ அந்த மாதிரி சேர்ந்துட்டு ஒரு 3 to 5 years வந்து நம்ம அந்த ஒரு கோர்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு. ஒரு எல்எல்எம்க்கு எல்லாமே தெரியும். என்ன கொஸ்டின் கேட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுது. ஆன்லைன் கோர்ஸஸுமே அதிகமாகிருச்சு. எல்லாத்தையுமே நம்ம வந்து வீட்டில் இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியுது. அங்கே ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸோட பர்பஸ் என்னவாக இருக்கும்? ஓகே, அதாவது நம்ம ஹியூமன்ஸோட எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எல்எல்எம் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதே தான் நம்மளும் பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. பசங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க சிலபஸ் ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்த ரெப்படேட்டிவாக சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்க, அவங்க தான் டீச்சரு. அவங்க அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. புரிய வைக்கலாம் இல்லை, மனப்பாடம் பண்ணுறோம் பிரிட்டி மச். ஒரு இன்ஃபீரியர் வெர்ஷன் சொல்லலாம். நம்ம ஏஐ கம்பேர் பண்ணுறப்ப ஹியூமனோட எல்எல்எம்க்கு நாலேஜ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்ஃபீரியராக இருக்கும். ஏன்னா ஏஐக்கும் தெரியாது இதோட பர்பஸ் என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஏஐ புரிஞ்சுக்காது. இட் இஸ் ஜஸ்ட் பேட்டர்ன் மேட்ச் பண்ணி கேட்குற கொஸ்டினுக்கு அது வந்து கரெக்டான ஒரு ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்குது. நம்ம ஹியூமன்ஸுமே கவனிச்சிங்கன்னா நல்ல மார்க் வாங்குறவங்க எல்லாருமே மனப்பாடம் பண்ணி தான் எழுதுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட்ல தான் ஒரு எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுதோ, ஒரு ஏஐ எல்எல்எம் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஹியூமன் பிரெயினும் வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கும். அப்படி இருக்கிறப்ப இது இன்ஃபீரியராகவும் இருக்கு இந்த மெத்தடு. ஏன்னா இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கிறவங்க வந்து அந்த அந்த சிஸ்டத்தை பாஸ் பண்ணி வெளில வந்துடுறாங்க. ஒரு 35 மார்க்ஸ் வாங்கினா பாஸ், 100 மார்க்ஸ் வாங்கினாலும் பாஸ் தான். அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கிரேட் வைக்கிறதுலாம் அடுத்த விஷயம். பட் 2 பேருமே தே ஆர் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு சர்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் அந்த சிஸ்டம் இருக்குது. அப்போனா இட்ஸ் பில்ட் ஃபார் ஆவரேஜ். ஸோ இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு எல்எல்எம் வச்சுக்கிட்டு இங்கே நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து ChatGPT 4.5 வெர்ஷனே பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன்ஸோட சுப்பீரியராக நிறைய விஷயத்தில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த லாஜிக்கல் திங்கிங் அதெல்லாம் விட்டுருங்க. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ரெகுலர் ஹியூமன் மனப்பாடம் பண்ணி படிச்சு போய் ஒரு வேலை செய்கிறான்ல, அந்த வேலையை செய்யுது, பெட்டராக செய்யுது. ஸோ அப்போ வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இட்ஸ் பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜோஹோ வந்து இப்போ ஸ்ரீதர் வெம்பு ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இனிமேல் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து 2012 இருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு நான் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்கணும்? ஏன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கும் எனக்கு செய்கிற போகிற வேலைக்கு நான் சிவில் இன்ஜினியர், நான் ஐடி கம்பெனி ரன் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டு அவங்க உள்ளார வந்து ஐ டோன்ட் சி எனி டிஃப்ரென்ஸ். எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸோட வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஈவன் ஐடி சரியா படிக்காதவங்க வந்து எனக்கு ஈஸியா இருக்கு ட்ரெயின் பண்றதுக்கு. பிகாஸ் அவங்க வந்து ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் த ஃபண்டமெண்டல் நாலேஜ். சம்டைம்ஸ் வந்து தே லேர்ன் இட் ராங். அவங்கள நான் வந்து டீலேர்ன் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு வந்து நோ எஸ்கியூஎல்னா தெரிய மாட்டேங்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது எப்படி ஒர்க் ஆகுன்ற அந்த கான்செப்டே இருக்க மாட்டேங்குது சில பேருக்கு. ஸோ அப்போ வந்து ஐ ஹேவ் டு மேக் தம் டீலேர்ன். அது ஒரு ப்ராசஸ். ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் அண்ட் மனி அண்ட் ஸ்டில் தே டூ இட் ராங். ஸோ இதுக்கு பெட்டர் வந்து சம்மன் ஹூ கம்ஸ் அஸ் அ கிளீன் ஸ்லேட். ஸோ லைக் ஈவன் வந்து ஜோகோ வந்து அவங்களோட ஓன் ஸ்கூல்லாம் வச்சுருக்காங்க. லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களே வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களோட ஒர்க் ரிலேட்டடான இப்போ ஜோகோனா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதை மட்டும் அவங்க வந்து ஜோகோ ஸ்கூலில் வந்து டீச் பண்ணி, ஈவன் வந்து அவங்களோட கம்பெனிலேயே அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. லைக் வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து மேபி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ங்கிறது ஸ்பெஷலைஸ்டாக லைக் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸை மட்டும் டீச் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆர்கிடெக்சரில் தான் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை கோர் இன்ஜினியரிங்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்களோட சிலபஸ் வந்து இட் இஸ் ஆல்ரெடி குட் இனஃப். பட் அதில் எங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்சுவலி எனக்கு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐடிசிஎஸ் நான் ஏன் எடுக்கல அப்படின்னா, எனக்கு நிஜமாலுமே எனக்கு அந்த டைம் படிக்கிறப்ப ஐ வாஸ் வெரி குட் அட் ஐடி. ஸ்கூல் டைமில் நான் வந்து இந்த அவார்ட்லாம் வின் பண்ணேன். சியில் ப்ரோக்ராமில், C++ எல்லாத்துலையும். ஸோ ஐம் குட் அட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆல்சோ ஹார்ட்வேர் நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஐடி போய் நான் படிக்கிறது வந்து ஐ ஃபைண்ட் இட் ரெக்ரெசிவ். எனக்கு எப்போ 2000லேயே நான் சொல்கிறேன், எனக்கு அப்போ ஸ்கூல் முடிச்ச பையன் தான். எனக்கு அதுவே ரெக்ரெசிவாக இருந்துச்சு. நான் சிவில் படித்தா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அது எங்கள் அப்பா படித்த நாலேஜ் வந்து அதே புக்கு தான் எங்கள் காலேஜ்லேயும் எல்லா காலேஜ்லையும் வச்சுட்டு இருப்பாங்க. அதே தான் சொல்லி தரப்பாங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கோனா பி தேர் ஃபார் எவர். ஸோ ஐடி வந்து இட் இஸ் சம்திங் தே டீச்சிங் அ ஓல்ட் சிலபஸ். இன்னும் யார் கண்டுபிடிச்சா, ஜாவா யார் கண்டுபிடிச்சா, இதை உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் ரப்பிஷ். அதெல்லாம் தேவையே கிடையாது.
வேணா விக்கிபீடியால போய் படிச்சுக்கலாம். ஒரு வேள ஏதாவது தேவைன்னா. ஓகேவா? ஸோ மத்தபடி வந்து அ இதெல்லாம் வந்து இட் ஷுட் கோ அவே. ஸோ மக்கள் வந்து ஷுட் லேர்ன் சம்திங் விச் இஸ் ஒரு லேப் இருக்கணும். அந்த லேப் வந்து வெளியில போய் நம்மளால இப்ப சிவில் லேப்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். நெறைய காலேஜஸ் ஏன் சிவில் இருக்காது, மெக்கானிக்கல் இருக்காது அப்டின்னா, அதோட லேப் அதிகம். காஸ்ட்லி. மத்ததெல்லாம் கெமிக்கல்லாம் நீங்க பாருங்க ஒரு சின்ன லேப், ஸ்கூல் லேப் மாதிரி சைஸ் தான் இருக்கும். அதுல எல்லாம் இந்த கெமிக்கல் காஸ்ட் தான். வேற எதுவும் அதெல்லாம் பெருசாலாம் இருக்காது. ஒரு ஃபியூ லாக்ஸ் இருக்கும் அவ்வளோதான். வேறஸ் நீங்க சிவில் லேப்லாம் எடுத்துட்டீங்கன்னா, குரோர்ஸ் கணக்கு ஆகும். ஸோ இப்ப இதே ம். ஐடி லேப்னா என்ன? வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் தான். நீங்க ஒரு 50 கம்ப்யூட்டர் வாங்குனீங்கன்னா, ஒரு முடிஞ்சிருச்சு. அந்த ஐடி டிபார்ட்மென்ட்டோட இன்வெஸ்ட்மென்ட் அவ்வளோதான். பட் சிவில்க்கு அப்படி கிடையாது. சிவில் லேப் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஒவ்வொரு மெஷினும் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ பெரிய கிரவுண்ட் இருக்கணும், சர்வே பண்ணணும், எக்யூப்மென்ட் இருக்கணும். அந்த மாரி இருக்கு. ஸோ அதனால என்ன கேட்டா இன்ஜினியரிங் அது மாரி என்ன கோர்ஸா இருக்கட்டும், விச் ஷுட் பி பிராக்டிகலா ஒரு ஃபீல்டு லெவல்ல சொல்லி தர ஒரு விஷயமா இருக்கும். மத்தது எல்லாம் வந்து இட்ஸ் ரப்பிஷ். நீங்கலாம் YouTubeலயே படிச்சுக்கலாம். நம்ம வந்து அ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு காலேஜ் போறோம் அப்டின்னா வந்து ஒரு 50% வந்து நம்ம அக்வயர் பண்ற நாலேஜ்ன்னு வச்சுக்கலாம். லைக் வந்து நம்ம இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு ஜாவா கத்துக்குறோம், ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் கத்துக்குறோம். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்குறோம்னு வச்சுப்போம். மீதி 50% வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்போஷர்ஸ். லைக் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஹேக்கத்தான் வந்து காலேஜ்ல வந்து ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றது ரெலவென்ட்டா அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து காலேஜில் தான் கிடைக்குது. பட் ஆனால் ஸ்டில் வந்து இங்கே ப்ராப்ளம் இல்லைன்னா நமக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறது என்னென்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த தியரிட்டிக்கல் நாலேஜுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரையாரிட்டிக்கு வந்து கொடுக்குறோம். ஈவன் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஈவன் வந்து காலேஜ் டேஸில். ஸோ நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறையா டைம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு ஃபைனல் இயர் வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ஒரு ஐடியாவை பிரிங் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு ஃபைனல் இயர் வரைக்கும் அந்த ஒரு ஐடியாவில் ஒர்க் பண்ணி ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணும்போது ஒரு 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 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஈக்குவலாக அவங்களால வந்து மாற முடியும். பட் ஏன் வந்து இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு ரிப்பீட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, சி ப்ளஸ் ப்ளஸ் எப்போ வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி அன்னெசரி இன்ஃபர்மேஷனை நிறையா வந்து லேர்ன் பண்ணுறதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் ஒரு யூஎக்ஸ் கற்றுக்கிறது, ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து ஒர்க் பண்ணுறது, காலேஜுக்கு ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணலாம், ஈவன் ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து ரொம்ப ஜென்ரலாக பார்க்க முடிய மாட்டேங்குது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சர்க்கிள்குள்ளே. ஸோ இது வந்து இது நடந்தால் வந்து பெட்டரா, இல்லை வந்து இதில் ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? அவங்க ஏன் வந்து இதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இதில் வந்து ஒரு 4, 5 ஃபேக்டர் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் தே டோன்ட் ஹேவ் டைம். சரியா? அவங்க வந்து ஒரு குழந்தைய பார்க்கல. அவங்க வந்து லட்சக்கணக்கான குழந்தைங்கள வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாரி ஒரு ஹை வேல்யூ எஜுகேஷன் எல்லாரையும் ஆண்டர்பிரினர் ஆக்கணும். அப்படின்ற மாரி தே கேனாட் பில்ட் அ சிஸ்டம். தே கேனாட் டிபெண்ட் ஆன் இட். ஏன்னா மெஜாரிட்டி பீப்பிள் 99% வந்து ஈவன் அவங்க நீங்க எலான் மஸ்க் கூடயே பக்கத்துல உட்கார வச்சாலும் தே டோன்ட் நோ த வேல்யூ. அவங்களால வந்து தே கேனாட் யூஸ் த வேல்யூ. அந்த நாலேட்ஜ் எடுத்துட்டு வந்து அவங்களால எதுவுமே ரெப்ளிகேட்டும் பண்ண முடியாது. ஓகேவா? தே ஆர் பேசிக்கலி தே மென்ட் டூ வொர்க் இன் அ ஃபேக்டரி. ஃபேக்டரின்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினாலும் ஒரு ஃபேக்டரி தான். ஒரு சிவில் இன்ஜினியரிங் கம்பெனினாலும் ஒரு ஃபேக்டரி தான். அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து தட் இஸ் வாட் தே கேன் டூ. யாரோ ஒருத்தங்க வேலை குடுத்தா மட்டும் தான் அவங்களால சர்வைவே பண்ண முடியும். ஒரு அர்பன் ஜங்கிள்ல வந்து தே கேனாட் ஈவன் தே ஆர் நாட் ஃபிட் டூ சர்வைவ் எனிவேர் எல்ஸ். அவங்களுக்கு ஒரு வேலை போயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு இன்கம்ம தாண்டி அவங்க இன்னொரு இன்கம் கூட எய்மே பண்ண மாட்டாங்க. இஃப் யூ நோட்டீஸ். அந்த ஒரு இன்கம் போயிடுச்சுன்னா, அடுத்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத அந்த வேலை போனதுக்கு அப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனா அடுத்த வேலை கிடைக்கும் தெரியுமா? அதுக்கப்புறமும் அவங்க செகண்ட் இன்கம்க்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. யூ சி அவ்வளோதான். ஸோ தே கேனாட் திங்க் மோர் தென் தட் அப்படின்றதுனால. ஸோ கவர்மெண்ட் வந்து இவங்களுக்காக தான் கவர்மெண்ட் வந்து பார்க்கும். ஏன்னா இவங்க தான் மெஜாரிட்டி 99%. ஸோ இப்ப இத தாண்டி வந்து அடுத்தது கம்பெனிஸ். கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் இந்த மெஜாரிட்டி தான் அவங்களுக்கு வருவாங்க. இப்ப 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 வந்து லெட்ஸ் சே நான் இத்தன கம்பெனிஸ் ரன் பண்ணியிருக்கேன். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டீஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன வந்து ஒரு கம்பெனில கூப்பிடுறாங்கன்னா, ஒரு ஃபிராக்ஷனல் சிடிஓவோ, சிஇஓவோ இந்த மாரி ஒரு ரோல் தான் கூப்பிடுவாங்க தவிர, என்ன வந்து ஒரு ப்ராடக்ட் லீடராவோ, அதுக்கு ஐ அம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். எத்தன ப்ராடக்ட் டெலிவர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இது வொர்க் பண்ணியிருக்கேன். தே குட் ஹவ் அந்த அந்த ஜாப்க்கு என்ன கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜாப்க்கு தே டோன்ட் நீட் டூ மச் லீடர்ஷிப். அவங்களுக்கு ஒரு மேனேஜர் லெவல் லீடர்ஷிப் இருந்தா போதும். தே டோன்ட் நீட் அன் ஆன்டர்பிரினர் லெவல் வந்து உள்ளார தேவையில்ல, கம்பெனிக்குள்ளார தேவையில்ல அப்படின்ற அந்த எனர்ஜி வந்து தே டோன்ட் வாண்ட் தட் எனர்ஜி. ஓகேவா? நான் அப்ளை பண்ணலாம். நான் எத்தன இன்டர்வியூக்குனாலும் அப்ளை பண்ணலாம். கிளியர்லி வந்து ஐ கேன் பீட் எனிஒன் இன் எனி ஜாப். இப்போ ஒரு பைத்தன் டெவலப்பரா போணும்னா, ஐ வில் டெஃபினெட்லி 100% நான் உட்கார்ந்து பைத்தன் தான் பண்ணேன்னா, ஐ வில் டெஃபினெட்லி பீட் ஹிம். சிம்பிள் அஸ் தட்.
பிகாஸ் ஐ ஒர்க் டெஃபினெட்லி 17 ஹவர்ஸ் ஹை எனர்ஜி. இப்போ மணி என்ன 12 மணி ஆகுது. ஓகேவா? 11 மணி ஆகுது. இன்னும் வந்து லிட்டரலி காலைல எந்திரிச்சு எப்படி என்னோட எனர்ஜி லெவல் இருந்துச்சோ, அதே பீக்ல தான் நான் இருக்கிறேன். ஸ்டில் பம்ப்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஐல் ஈஸிலி பீட் பீப்பிள். பட் என்னன்னா எனக்கு வேலை கிடைக்காது. ஏன்னா பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் அன் ஆன்டர்பிரினர் எனர்ஜி வித்தின் அ கம்பெனி. அங்க ஒரு லீடர் இருந்தா போதும். ஒரு உரையில ஒரு கத்தி இருந்தா போதும். இன்னொன்னு தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கே அவங்க வாழ்றதுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. மெஜாரிட்டி பீப்பிள் யாரு? வொர்க்கிங் கிளாஸ் தான். வொர்க்கிங் கிளாஸ்ல வந்து ஒரு லோன கட்டுறதுக்கு வந்து அப்பாவும் வேலை செய்றாங்க, அம்மாவும் வேலை செய்றாங்க. 2 பேருமே வந்து இந்த மாசம் எப்படி செலவு பண்ண போறோம், அவங்கள்ட்ட எப்படி கடன் வாங்கலாம், இத வாங்கலாம். இதுதான் இந்த இந்த பேட்டர்ன்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ரூ. 1,00,00,000 திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு, போய் சம்பாதிச்சுட்டு வாங்கன்னா தெரியாது. தே ஆர் அடல்ட்ஸ் பட் தே டோன்ட் நோ. பிகாஸ் அவங்களுக்கு அந்த வழியே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பசங்களுக்கு வந்து அவங்க வந்த வழி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த வந்த வழியில எனக்கு மாசம் ஒரு ரூ. 50,000 ரூ. 20,000 கிடைக்குதா? அந்த வழி தான் எனக்கு தெரியும். அந்த வழியில மட்டும் தான் நான் சம்பாதிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப ஹவ் தே வில் ட்ரஸ்ட் அன் அதர் சிஸ்டம்? அந்த ரூ. 25,000 சம்பாதிக்கிற இடத்துல என் புள்ளைய கொண்டு போய் விடுவோம். என் புள்ளையும் ஒரு ரூ. 25,000 சம்பாதிக்கட்டும் மாசம். இதுதான் அவங்களோட விஷன். அடுத்தது டீச்சர்ஸ். வேலை கிடைக்கலன்றது தான் டீச்சர்ஸ் ஆகுறாங்க. அவங்கள ஒரு ஒரு ப்ரொஃபஷனல உருவாக்குற டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இந்த லெக்சரர் வேலை இல்லன்னா அவங்கள சம்பாதிக்கவே முடியாது. அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே கிடைக்காது. சம்பாதிக்கவே முடியாது. நெறைய பேரால. சரி, ஐ ஹேவ் சீன் பிளென்டி ஆஃப் நல்ல டேலண்டடான லெக்சரர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனா, அந்த டேலண்டடான லெக்சரர்ஸ நான் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணும்னா, இவங்க ஏன் இந்த வேலை செய்றாங்கன்னு தான் எனக்கு தோணும். எனக்கு அந்த அந்த கேள்விக்குறியே எனக்கு அதான் இருக்கும். ஏன் இந்த வேலைய செய்றாங்க? எப்படி இவங்களால இந்த வேலை அதாவது வேற எப்படி இவங்களால வந்து உங்களோட பொட்டன்ஷியலுக்கு இவங்க எங்கேயோ போயிருக்கலாமே! ஐஐடில படிச்சுட்டு வருவாங்க, ஜெர்மனில படிச்சுட்டு வருவாங்க. நான் எஸ்ஆர்எம்ல படிக்கிறப்ப நெறைய புரொஃபசர்ஸ் வந்து தே லுக் வெரி டேலண்டட். பட் ப்ராப்ளம் என்னன்னா, என்னதான் டேலண்ட் இருந்தாலும், நாலேட்ஜ் இருந்தாலும் சரி, அத யூஸ் பண்றதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? வெப்பனைஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அத ஒரு டூலா மாத்துறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது ஆக்க தெரியலன்னா, எவ்ளோ நாலேட்ஜ், எவ்ளோ திறமை இருந்தாலும், யூ ஆர் நாட் ஃபிட் டூ பி எ புரொஃபஷனல். நீங்க சொல்லிக் குடுக்குறது ஈஸி. பட் அத வந்து செஞ்சு அத ஒரு வேலையில அவுட்புட் எடுத்து அந்த கம்பெனிக்கு இன்கம் கொண்டு வந்து, அதிலிருந்து என் சேலரி நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஓகேவா? ஸோ அப்ப இந்த 4 பேரையும் பாருங்க. இந்த 4 பேருமே வந்து தேல் பேசிக்கலி அவங்களுக்கு இந்த ஒரு சிஸ்டம் தான் விச் கேன் சர்வ் ஃபார் ஆல் தீஸ் 4 பீப்பிள் டுகெதர். இத தாண்டி இன்னொரு சிஸ்டம் வந்து கேனாட் சர்வ். நான் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சேன். நான் 1000 லீடர்ஸ கொண்டு வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்ன்மெண்ட்ஸ் டோன்ட் லைக் இட். ஓகேவா? பிகாஸ் தோஸ் லீடர்ஸ்க்கு வந்து நீ வேலை குடுக்கல, அவங்களால முன்னேற முடியல அப்படின்னா, வாட் தே வில் டேக் இஸ் பாலிடிக்ஸ். டெக்னிக்கலா. இப்ப நானு இல்ல. நீங்க வந்து எந்த லீடர் ஆன்டர்பிரினர் எடுத்தாலுமே, தே ஹேவ் வெரி கிளியர் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ். தே ஆல் சைட் வித் சம்ஒன், தே ஆல் ஃபண்ட் சம்ஒன். இது எல்லாமே பார்க்கலாம். நீங்க அம்பானிலருந்து, எலான் மஸ்க்லருந்து யூ டேக் எனி பில்லியனர் அண்ட் மில்லியனர். மார்க் ஜுக்கர்பர்க் எல்லா எலக்ஷன்ஸ்லயும் வந்து மிடில் பண்ணியிருக்கிறாரு. வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் யூ வுடன்ட் ஹேவ் டன் இட். நாட் அபௌட் ஜஸ்ட் மனி. ஓகேவா? த பிளான் டு கண்ட்ரோல் திங்ஸ், பிளான் டு பாஸ் பாலிசிஸ் இன் தியர் ஃபேவர். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா டாப் கம்பெனிஸ் இங்க டாட்டாலருந்து, ரிலையன்ஸ்லருந்து எல்லாம் எடுத்துக்கோங்க. எந்த ஆட்சி கூட வந்தாலும் சரி, தே வில் ஹேவ் லோன்ஸ் வேவ்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து தீஸ் பொலிட்டிஷியன்ஸ் டோன்ட் வாண்ட் டூ மெனி லீடர்ஸ். ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கல, உங்கள சக்சஸ்ஃபுல் ஆன்டர்பிரினர் ஆகல அப்படின்னா, தே வில் பிகம் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் தட் ஸ்பீச் இஸ் சம்திங் இன்ஸ்பயர்ஸ் பீப்பிள். லீடர்ஸோட ஸ்பீச் எப்பவுமே இன்ஸ்பயர் பண்ணும். அண்ட் இல்லன்னா தே வில் கம் டு பாலிடிக்ஸ் விச் இஸ் அன்னெசசரி. அதனால கவர்ன்மெண்ட்ஸ் வந்து தே வில் நெவர் கிரியேட் தி சிஸ்டம். And if you take companies, they don't want entrepreneurial energy. They don't want leaders into the company. Clearly, they don't take leaders. And அதே மாரி பேரண்ட்ஸும், டீச்சர்ஸும் நீங்க எடுத்துக்கோங்க. தே பேசிக்கலி டோன்ட் ஹேவ் அ ஆப்ஷன். அவங்களுக்கே தெரியாது. அவங்க எப்படி இன்னொரு லீடர் உருவாக்க முடியும்? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி இட். ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு சர்க்கிளே, இந்த ஒரு கம்யூனிட்டியே வந்து டாக்ஸிக்காக இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இது வந்து ரொம்பவே டாக்ஸிக்கான மென்டாலிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி, ஏதாவது இன்னோவேட் பண்ணணும், லைக் வந்து புதுசாக ட்ரை பண்ணணும், சொசைட்டிக்கு வந்து இம்பேக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வரவங்க வந்து இதனாலேயே வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்காமல் போயிடுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் லைக் எனக்கு புரியுது. இப்போ வந்து அவங்க வந்து இது வந்து இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும். அவங்களே நினச்சாலே இதை வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம எப்படி பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்குன்னு நாமளே க்ரியேட் பண்ணிக்கிறது? ஓகே. ஒன்று வந்து பை பர்த் வந்து யூ ஆர் அ லீடர். ஓகேவா? இன்னொன்று வந்து பை இன்ஸ்பிரேஷன். யாரோ ஒருத்தங்களை பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷனாக வருது. தட் இஸ் காப்பி கேட்டிங். ஓகேவா? ஸோ எனக்கு ஏன் வந்து இந்த ரோல் மாடலே கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. எனக்கு யாரையுமே வந்து என்னை விட அவங்க பெரியவங்க, வயசில் வேணால் பெரியவங்களா இருக்கலாம். பட் என்னை வந்து அவங்க இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து 100 செஞ்சுரி அடிச்சிருக்கலாம்.
பட் என்ன கேட்டேன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் குட். ஓகே, வெரி குட். ஹி இஸ் எ லெஜெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே தவிர, ஐ வில் நெவர் அண்டர் எஸ்டிமேட் மைசெல்ஃப். ஐ வில் நெவர் சே தட் ஐ அம் ஹிஸ் ஃபேன். ஓகேவா? ஸோ இப்ப இது ஏன் அப்டின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டூ பி எ காப்பி கேட். ஐ டோன்ட் வாண்ட் டூ கெட் எனக்கு அவர் பண்றது ஒண்ணு பிடிச்சிருக்கா, ஐ லுக் அட் ஹிம் ஆஸ் எ காம்படிட்டர். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும், ஐ லிட்டரலி ஐ கம்பீட் அகைன்ஸ்ட் எனிஒன். ஸோ இப்போ நான் ஒரு வேள எனக்கு ரூ. 1,00,00,000 ஒரு மேட்ச் குடுக்குறாங்க அப்டின்னா, ஐ லிட்டரலி ஐல் ப்ளே மை லைஃப் லாங். சரியா? எனக்கு இன்ஜுரி வந்தாலும் சரி, நான் கட்டு போட்டு அங்க போய் ஓடிட்டு இருப்பேன். ஓகேவா? விச் ஐ டோன்ட் திங்க் சோ ஈவன் சச்சின் கேன் டூ இட். ஸோ அந்த மாரி கம் பேஸ்ட் ஆன் ஓகே, சர்க்கார் படத்துல சூப்பரா இருக்கு. எலான் மஸ்க் செம்ம கெத்தா இருக்கிறாரு. இப்படிலாம் வர்றதெல்லாம் இருக்கு. சரியா? இந்த சிலபஸ்ல இருக்கிறது காலேஜஸும் சரி, ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் நாட் பில்ட் ஃபார் திஸ். தே டோன்ட் ஹேவ் அ சிஸ்டம் இன் பிளேஸ் டூ டெவலப் லீடர்ஸ். அங்க நீங்க வந்து ஸ்கூல்ல, காலேஜ்ல உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லித் தராங்க? எல்லா ஸ்கூல்லயுமே புக்ஸ் மாறும், சிலபஸ் மாறும். மெட்ரிகுலேஷன்ல இருந்து நீங்க சிபிஎஸ்இ போங்க, எதுனாலும் மாறும். ஆனா எது மாறாது அப்டின்னா, காலைல ஸ்கூல் டைம் ஆரம்பிக்கிறது கரெக்ட்டா அந்த டைம். லேட்டா போனா உங்களுக்கு லேட் ஃபீ. அதுதான் நீங்க வேலைக்கு லேட்டா போனா எல்ஓபி. நீங்க ஸ்கூல்ல வந்து நேரத்துக்கு உட்கார்ந்து பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. ஆஃபீஸ்லயும் அதே தான். நீங்க உட்கார்ந்து பக்கத்துல இருந்து போய் பேசிட்டு இருக்கிறீங்க முடியாது. ஃபோன் எடுத்துட்டு போகக்கூடாது. ஆஃபீஸ்லயும் ஃபோன் உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்க முடியாது. வேலை செய்யணும். ஸோ நீங்க வந்து வெளியில போணும்னா பர்மிஷன் கேட்கணும். அன்னைக்கு ஸ்கூல விட்டு போனீங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விடணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் குடுக்கணும். எக்ஸாக்ட்லி நீங்க ஒரு வேலையில என்ன செய்ய போறீங்களோ, அதுக்கு உங்கள ட்ரெயின் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த சிஸ்டம். ஸோ எஜுகேஷன் மத்த நாலேட்ஜ் எல்லாமே வந்து இட் ஜஸ்ட் மேக்ஸ் யூ அ வேல்யூபிள் கேண்டிடேட். அந்த வேல்யூன்றது வந்து யூ நோட்டீஸ் தட் கம்ஸ் ஆஃப்டர் யூ கிரியேட் யூ ஆஸ் அ ஒரு ப்ராப்பரான ஒரு வொர்க்கர் ஃபேஸ்க்கு உங்கள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான். அது இல்லாம நீங்க என்ன வேல்யூ வச்சிருந்தாலும் யூ ஆர் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த சிஸ்டம். ஓகேவா? ஸோ அதனால இந்த காப்பி கேட் லீடர்ஸ விட்டுறலாம். பட் இஃப் யூ ஆர் அ ரியல் லீடர்ன்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் திங்க் சோ யூ வில் சிட் இன் அ பிளேஸ். ஓகேவா? யூ டோன்ட் நீட் இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாமே வந்து யூ மைட் பி வென் யூ ஆர் யங் யூ மைட் ஆக்சுவலி சே இட். ஓகே, எனக்கு இவங்க டாக்ஸிக்கா இருக்காங்க. இவங்களால என் லைஃப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வென் யூ க்ரோ ஓல்டர் அப்படின்றப்ப யூ ஃபைண்ட் ஃபால்ட் இன் யுவர் செல்ஃப். ஆஸ் எ லீடரா வந்து யூ வில் எவென்ச்சுவலி கம் பேக் டூ அ பொசிஷன் வேர் யூ சே தட் நீ பண்ணது தப்பு அப்படின்றத நீ முடிவு பண்ணுவ. ஏன்னா இந்த உலகத்துல வந்து இவங்க மட்டும் தான் நம்மளுக்கு வென்யூன்னு கிடையாது. இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்லயே லெட்ஸ் சே உங்க வீட்ல நீங்க வந்து ஒரு ஒரு ரூ. 40,000 நீங்க வாங்குறீங்க. வாங்கிட்டு ஒரு பெங்களூர் போறீங்க. ஒரு பிஜில வந்து லெட்ஸ் சே மாசம் ஒரு 8,000 9,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 மாசம் செலவுக்கு நீங்க காசு எடுத்துட்டு வரீங்க. 5 மாசத்துல அங்க எவ்ளோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கும்? ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஃபவுண்டரா போட்டு 5 மாசம் நான் உனக்கு வேலை செய்றேன். எனக்கு நீ எக்விட்டி குடுன்னு சொல்லியிருக்கலாம். வாட் இஃப் த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட் கெட்டிங் அ ஃபண்டிங்? ஓகே, ஒருவேள ஃபண்டிங் கிடைச்சு, இஃப் யூ ஹேவ் ரெய்ஸ்ட் சம்திங் அப்டின்னா, இட் வுட் ஹேவ் சேஞ்ச்ட் யுவர் லைஃப். பட் வாட் ஸ்டாப்ட் யூ? உங்க வீட்ல ஒரு 50,000 எப்படி இருந்தாலும் அஃபோர்ட் பண்ணியிருப்பாங்க. மிடில் கிளாஸ் ஆல வந்து தே கேன் டூ இட். ஓகேவா? நான் படிக்க தான் போறேன். நான் வேலை செய்ய தான் போறேன். ஊதாரித்தனமா இல்ல. தே வில் சீ யூ ரைட். ஸோ 50,000 இஸ் சம்திங் எனி மிடில் கிளாஸ் கேன் டேக் தட் ரிஸ்க். ஓகேவா? பட் அத கேட்கிற நிலைமை நம்ம இல்ல. ஏன்னா நம்ம அத யோசிக்கவே இல்ல. ஓகேவா? ஸோ அதனால எவென்ச்சுவலி வந்து யூ வில் ஃபைண்ட் வாட் வென்ட் ராங் அப்படின்றது வந்து இட் கம்ஸ் பேக் டு யூ.